தமிழ் வேதாகமத்தில் யெகோவாவின் நாமங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்கு ஒரு பலிபீடம் கட்டி பிற்பாடு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கெடாவை பலியிட்டார். அதனாலே அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதற்கு தேவன் தேவைகளை பார்த்து கொள்வார் என்று அர்த்தமாம். மோசேயின் காலத்தில் இஸ்ரவேலர் அமலேக்கியரை ஜெயித்தபோது மோசே ஒரு பலிபீடம் கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டார். அதற்கு தேவன் ஜெயம் கொடுக்கிறவர் என்று அர்த்தமாம். கிதியோனின் காலத்தில் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமானார். அப்பொழுது கிதியோன் ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அதற்கு தேவன் சமாதான காரணர் என்று அர்த்தமாம். எசேக்கியேல் புதிய எருசலேம் நகரத்தை தரிசனமாக கண்டார். அந்த நகரத்திற்கு யெகோவா ஷம்மா என்று பெயரிடப்பட்டது. அதற்கு தேவன் இங்கே இருக்கிறார் என்று அர்த்தமாம். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் யெகோவாவின் நாமங்கள் நிறைவேறட்டும்.